வணக்கம் அன்பு நண்பர்களே. செங்கோட்டையனை இயக்குறது யாருங்க? இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் திடீர்னு வெடித்து கிளம்புறதுக்கான உண்மையான காரணம் என்ன? வாங்க நம்ம இந்த வீடியோல முழுசா பேசிக்கலாம். செங்கோட்டையன் தமிழக அரசியல் களத்துல நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ளவங்கள மிக மிக முக்கியமானவர் தான் செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில இருந்து தொடர்ச்சியா பல முறை எம்எல்ஏவாக ஜெயித்தவர் தான் செங்கோட்டையன். எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து அரசியல்ல இருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல தேர்தலை சந்திக்கின்ற பொழுது 1977 ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சுன்னு விஜய் கூட சமீபமா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கார். அந்த சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில போட்டியிட்டு ஜெயித்திருந்தாரு செங்கோட்டையன். அதற்கு பின்பு அவர் தொடர்ச்சியாக போட்டியிட்டது எல்லாமே கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதுல தோல்வி. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செய்தவர் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு வர்றார். அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியம். வேற யாருக்கும் இல்லாத ஒரு தகுதி செங்கோட்டையனுக்கு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல அரசியல் அரங்குக்குள்ள வந்தாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள்ல அதிமுகல ஒரு பிளவு ஏற்பட்ட பொழுது ஜே அணி ஜானகி அணி என்று இரண்டாக பிளவுபட்ட பொழுது செல்வி ஜெயலலிதா அணியிலேயே போட்டியிட்டு சேவல் சின்னத்துல ஜெயித்தவர் செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாம செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய முகங்கள்ல ஒருவராகவும் இருந்தார். அதனாலதான் தன்னுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி காலகட்டங்கள்ல அதற்கு முன்பாக அவர் போகின்ற தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் எந்த ரூட்ல போனோம், எந்த இடத்துல நின்று பொதுக்கூட்டம் பேசணும், எந்த இடத்துல மக்கள் அதிகமான அளவுக்கு திரள்வாங்க, எங்க போய் சந்திக்கணும் என்பது மாதிரி தொடர்ச்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தை வடிவமைத்ததே செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு மிக மிக முக்கியமான நபரான செங்கோட்டையனை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்துல கட்டம் கட்டினாங்க. அதாவது 2011 முதல் 2016 வரையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது செங்கோட்டையனிடமிருந்த அமைச்சர் பதவி திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது சாதாரணமாக அமைச்சராக இருக்கக்கூடியவங்க கூட டெய்லி காலைல வீட்டை விட்டு வெளியில போய் எந்திரிச்சு பாரா போலீஸ் நிக்குதா, நம்மகிட்ட டியூட்டி பார்க்க போலீஸ் நிக்கிறாங்களா, ஏன்னா அந்த அம்மா எப்ப பதவியை பிடிங்கிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த முறை செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி பறிபோவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மனைவி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கே வர்றதில்ல, வேறு சில வகையான விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டு வருகிறார் என்பது போன்று அவருடைய குடும்பத்துக்குள்ள இருந்தே ஒரு புகார் போனது. அந்த புகாரினுடைய எதிரொலியா செல்வி ஜெயலலிதா அவரை மந்திரி சபையில இருந்து விலக்கினாங்க. ஆனாலும் செங்கோட்டையனை அதிமுக என்கிற ஒரு இயக்கம் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல 2016 சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த முறையும் ஆனால் அவருக்கு அமைச்சர் வாய்ப்பு வழங்கப்படல. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய ஆட்சி காலத்துல செங்கோட்டையன் அவர்களை கல்வித்துறை அமைச்சராகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில செங்கோட்டையனை கல்வித்துறை அமைச்சர் என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்பி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது செங்கோட்டையன் மிக முக்கியமான கல்லை எறிந்திருக்கிறார். அதிமுக அணிகள் எல்லாம் ஒண்ணு சேரணும், எல்லாரும் வரணும், விலகி இருப்பவர்கள் எல்லாம் வரணும், விலகி அமைதியாக இருப்பவர்கள் வரணுங்கிறார். விலகி யார் அமைதியா இருக்கா? ஓ பன்னீர்செல்வம் பேசிக்கிட்டே இருக்காரு, உரிமை மீட்பு இயக்கம் நடத்துறாரு. டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகிறார், ஆவேசமாக பேசுகிறார், நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை என்கிற அளவுல இன்னைக்கு அவர் பேசுகிறார். அப்ப அமைதியாக இருப்பது சசிகலா அவர்கள் தான். இந்த அதிமுகவுக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசிவிடக் கூடாது என்கிற ஒரு தெளிவோடு இருப்பவர் சசிகலா அவர்கள். சோ அவர் சசிகலாவை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். சசிகலா அவர்களை மட்டுமல்ல, ஓபிஎஸ் டிடிவி என்று விலகி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையன் அவர்களுடைய குரலாக இருக்கு. செங்கோட்டையனை யாருங்க இயக்குறாப்ப? சசிகலா அவர்கள் இயக்குறாங்களா? ஓபிஎஸ் இயக்குறாரா? டிடிவி இயக்குறாரா? யார் இயக்குகிறார்கள்னா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அபிஷேகம் நடத்தி கொண்டே ஆராதனை காட்டிக்கொண்டே பாஜக இன்னொரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கழக குரலை தூண்டி விடுது. எப்படி இதை எந்த ஆதாரமும் இல்லாம சொல்றேன்னா, இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பே அதுக்கு ஒரு ஆதாரம் தான். செய்தியாளர் சந்திப்புல என்ன ஆதாரம்னா, ஒரு நிருபர் கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி எழுப்புறாரு? நீங்க கூட டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க, டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சீங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சீங்க, தலைமையிட்ட கேட்கணும்ல, கேட்காம ஏன் போனீங்க, கேட்காம தானே போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருகிற பொழுது, நீங்க வீட்டுல செய்தி சேனல்கள்ல அந்த பேட்டி இருக்கு, அதை அப்படி கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்க. ஒரு ஊடகவியலாளராக நாம் அதற்குள் ஒவ்வொன்றுக்குள்ள இருந்தும் ஒரு ஸ்கூப் நியூஸ் எடுப்போம். அந்த வகையில தான் இந்த நான் இருக்கிறேன். அப்ப அவர் அதற்கு பதில் சொல்கிறார், நானா எங்க போனேன், அவர்கள் அழைத்தார்கள் போனேன், என்ன மாதிரி எத்தனை பேர் போனாங்க, நான் போனதை மட்டும்தான் நியூஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னா. அப்ப இதைத்தான் தொடர்ச்சியாக பாஜக முகம் சொல்லி வருது. ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாகலாம், எங்க இருந்து வேணாலும் வெடித்து கிளம்பலாம். அப்ப ஏன் செங்கோட்டையன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் எதிர்குரல் எழுப்புகிறார், டிடிவி எதிர்குரல் எழுப்புகிறார். சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு குரல் தான்.
அப்ப அவர் தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அதை பொருட்படுத்தவில்லை. அதே நேரத்துல அவருடைய சொந்த சமூகத்திலிருந்து கட்சி வலுவாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பக்கூடிய கொங்கு பெல்ட்ல இருந்து அந்த எதிர்ப்பு வந்தா அவர் எப்படி எதிர்கொள்வார்? அதனாலதான் செங்கோட்டையனை ஒரு டூலா பயன்படுத்துவோம் என்கிற ஒரு இடம் நோக்கி தமிழக பாஜக நகர்ந்திருக்கிறது. ஆனா அந்த சாய்ஸ அவர்கள் இன்னைக்கு நேற்று எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே இந்து தமிழ் நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். அந்த பேட்டியில நீங்க படித்தாலே தெரியும், தொடர்ச்சியாக அவர் இது போன்ற பல்வேறு விஷயங்களை அதுலயும் குறிப்பிட்டிருந்தார். சரி, அதையெல்லாம் விட்டுருவோம். இப்ப என்னதுனால இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பாஜக இதுல என்ன லாபம்னா, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள மாட்டேங்கிறார், எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டார். இதெல்லாம் இணைந்தால்தான் அதிமுக திமுகவை வீழ்த்துகிற வலிமையை பெறும் என்பதாக பாஜக மதிப்பீடு செய்து, அப்படி மதிப்பீடு செய்கின்ற இந்த தருணத்துலதான் மிக முக்கியமான விஷயமா இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார். அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு இணைப்பு என்பது நடந்தால்தான் தேர்தல் ரீதியாக அது வெற்றியாக மாறும், திமுகவை வீழ்த்த முடியும். அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதல்ல பாஜகவின் இலக்கு, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். 22 பேர் மக்களவையில் இருக்கிறார்கள், மாநிலங்களவையில பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் 10 பேர் வரை இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கடுமையான இந்தியா கூட்டணியுடைய முகமாக இருக்காங்க. சோ திமுகவை பலவீனப்படுத்தணும், இங்க மாநிலத்துல அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது. அப்ப அதற்காகத்தான் இவர்கள் வலு சேர்க்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி சும்மா விட்டுறல. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை நயினாரை வைத்து சொல்றாங்க. அண்ணாமலை அதனால் வரை திண்டு பிடித்து முரண்டு பிடித்து இருந்தவரை அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஜி.கே. வாசன் அவர்களுடைய அந்த தந்தை மூப்பனார் அவர்களுடைய விழாவில் அருகருகே அமர வைக்கிறார்கள். அவர் ஒரு கட்டத்துல அண்ணாமலையே பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதுதான் எங்களுடைய கடமை அப்படின்னே சொல்றாரு. இப்படி எல்லாம் காலம் மாறுகிறது. சோ இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் தொடர்ந்து பாஜக தரப்பு ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறார்கள். கடைசியா என்னன்னா, இந்த டிசம்பருக்குள்ள நம்முடைய யூகம் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்த்தாலும் சரி, ஓபிஎஸ் எதிர்த்தாலும் சரி, டிடிவி தினகரன் எதிர்த்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்தாலும் டிசம்பருக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளதான் அவர்கள் வேறு வேறு வடிவங்களில் அகாமடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இவர்கள் விஜயை நோக்கி நகர்வார்கள். செங்கோட்டையனை தூண்டுவது தமிழக பாஜக என்பது என்னுடைய மத்திய பாஜக என்பது என்னுடைய ஒரு அபிமானம். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா பதிவு செய்யலாம். செங்கோட்டையன் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அஸ்திரம் எடுக்க ஆரம்பித்தாரு என்கிற போர்ஷன் வர்றதுல ரொம்ப முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி தான் கல்வித்துறை அமைச்சராக்குனாருன்னே, அதை தாண்டி செங்கோட்டையனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. மாவட்ட செயலாளராக இருக்காரு, அமைப்பு செயலாளராக இருக்கிறார். மாவட்ட செயலாளர் என்பதால் அவருக்கு கீழே 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரிடமோ கமெண்ட் செய்கிற பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார், செங்கோட்டையன் தொடர்ந்து நமக்கு எதிராக பேசிக் கொண்டு வருகிறார், நமக்கு எதிராக முரண்டு பிடிக்கிறார், சோ கோபிச்செட்டிப்பாளையத்திற்கே புதிய வேட்பாளரை ஏன் கொடுக்க கூடாது என்பதாக அவர் பேசியிருக்கார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஈரோடு அவருக்கு மாவட்ட ஆளுகைக்குள்ள 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்காமலே மாநில அளவிலான நிர்வாகிகளை எல்லாம் எடப்பாடி நியமித்திருக்கிறார். செங்கோட்டையனை செங்கோட்டையனை கேட்காம. இதெல்லாம் செங்கோட்டையன் தரப்புக்கு ஒரு பெரிய மனச்சுமையாக இருக்கு. தன்னை சீனியரை தன்னை எதுவுமே மதிக்கல, தன்னை ஒரு பொருட்படுத்தல, தன்னை ஒரு தொகுதிக்கான வேட்பாளராக மட்டுமே எடப்பாடி பாக்குறாரு, தன்னோட வலிமையை காட்டணும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். சரி, இன்னொன்னு செங்கோட்டையனுடைய இந்த காய் நகர்த்தல் பலிக்குமா அப்படின்னா, இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பே ஒரு காரணம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல மைக்கு வேலை செய்யல, லைவ் கிட் வேலை செய்யலன்னு செய்தியாளர்கள் சந்திப்பே தள்ளி போகுது. அவங்களால ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட சுமூகமா நடத்த முடியலை என்பது ஒன்று. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களுடைய தரப்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், செங்கோட்டையன் அவர்களுடைய வலது பக்கத்துல சத்யபாமா முன்னாள் எம்பி இருந்தாங்க, இடது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த ரேஞ்சிலான நிர்வாகிகள் தான் இருக்காங்க. ஒரு பெரிய நிர்வாகிகள் யாரும் இல்ல, வலுவான நிர்வாகிகள் இல்ல. அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களாக செயல்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை அவர் அருகிலே அமர வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்திருக்கும். ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் அருகில இருந்திருந்தாங்கன்னா ஒரு பதட்டம் வந்திருக்கும். நேற்று வரை செங்கோட்டையன் அவர்களோடு இருந்த பவானிசாகர் எம்எல்ஏ கூட இன்னைக்கு இல்ல. காரணம், எடப்பாடி பழனிசாமி தரப்பு அந்த பவானிசாகர் எம்எல்ஏ கூட அழைத்து, உனக்கு தான் மறுபடியும் சீட்டு கொடுக்க போறோம், இரட்டையிலை சின்னத்துல போட்டியிட போற, அவசரப்பட்டாத, பிஜேபி எனக்கு தான் பக்கபலமாக இருக்கு என்பதாக மைன்வாய்ஸ் செய்ததாக சொல்லப்படுது. சோ இப்படி பல்வேறு வகையான கோணங்களுக்கு மத்தியில் செங்கோட்டையன் இந்த காய் நகர்த்தலை செய்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு இதுல 2 லாபம் இருக்கு. ஒன்று, தனிப்பட்ட வகையில் அவருடைய லாபம். நீண்ட காலமாக லைம் லைட்ல அவர் இருக்க போறார். இனி வர தேர்தல் வரை அவர் எப்படி இருப்பாரு, எதிர்குரல் எழுப்புவார். அப்ப அவரு அதை தாண்டி என்னன்னா, இந்த மாதிரி அணிகள் ஒன்றிணைந்தால் தனக்கான முக்கியத்துவத்தை உறுதி செய்து கொள்ள முடியும். இன்னொன்று, பாஜகவினுடைய ஒரு சௌகரியம் அவருக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக சொல்லித்தான் நான் அவர்கள் அழைத்தன் பேர்ல தான் போய் பார்த்தேன் அப்படின்னு அவர் அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுத்திருப்பதிலிருந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அனைத்தும் எழுதப்பட்டிருப்பது கமலாலயத்திலோ அல்லது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமையிடத்திலோ என்பதாகத்தான் நாமும் ஒரு ஊடகவியலாளராக சந்தேகத்தை தான் முன்வைக்கிறோம். சரி, இப்ப ஓபிஎஸ், டிடிவி இந்த அணிகள்லாம் இல்லாம இவர்களெல்லாம் சேர்க்காம எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற்று விட முடியுமான்னு கேட்டா, அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பின்னடைவாக அமையும். எல்லாரும் ஒன்றிணைந்தால் அந்த இயக்கம் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். பட் இவரை பொறுத்தவரை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை
கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் இருக்கிறார் என்பதாகத்தான் நமக்கு இந்த சம்பவங்கள் உணர்த்துகிறது. பார்க்கலாம், காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைவரையும் அணைத்து போக சொல்ல போகிறதா, அல்லது திமுகவுக்கு இடையாக இவர்களை எதிர்த்து அரசியல் களத்தில் அவரை தடம்பதிக்க வைக்கப் போகிறதா? காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர். நன்றி, வணக்கம்.